சாதவாகனர்களை ஆந்திர பகுதியினுடைய மிக முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் இந்த நாணயங்கள் கிட்ட வர்றப்போ ரொம்ப பதறி போயிடுவாங்க. உடனே அவங்க என்ன குறிப்பு எழுதுவாங்கன்னா, இந்த நாணயங்களோட ஒரு பகுதியில பிராகிருதத்திலையும் இன்னொரு பகுதியில ஆதி தெலுங்குலையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதை நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய செய்தி, தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறப்போ கிபி 575 ஆண்டுல பிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை தான் நீங்க காமிக்கிறீங்க. அப்ப இந்த நாணயத்தில் இருக்கக்கூடியது உண்மையாவே தெலுங்குன்னா, ஆதி தெலுங்கு அப்படின்னு உண்மையாவே தெலுங்குக்கு ஒரு வடிவம் இருந்தது அப்படின்னா, இந்த நாணயத்தை நீங்க காமிச்சு எங்களுடைய மொழி 1900 ஆண்டுகள் வந்து பழமை மிக்கது அப்படின்னு நிரூபிச்சிருக்கலாமே. ஏன் நீங்க நிரூபிக்கல? ஏன் உங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னு கேட்டா, இந்த நாணயங்களை ஆதி தெலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் தமிழை தெரிஞ்ச நபர்கள்ட்ட கொடுத்துதான் இந்த நாணயங்களை படிக்கவே சொன்னாங்க. இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் அப்படிங்கிற உண்மையை வெளில சொன்னா, அதன் மூலமாக தமிழுக்கு வந்து கூடுதல் பெருமை கிடைச்சிரும். ஆந்திர பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே தமிழ் பேசக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற உண்மை வெளியில வந்துரும். இந்த ஆந்திர பகுதியின் முதல் நாணயத்தில் காணப்படக்கூடிய பிராகிருத மொழியும் தமிழையும் ஒன்னா கலந்துதான் இப்ப இருக்க தெலுங்கு உருவானது அப்படிங்கிற வரலாறு வெளிப்பட்டுங்கிற காரணங்களுக்காக தமிழ் எழுத்து அது நல்லா தமிழ் எழுத்துன்னே தெரிஞ்சும் அனைவராலும் அது தமிழ் எழுத்து தான் அப்படின்னு அறியப்பட்டிருந்தும் கூட அதுக்கு ஆதி தெலுங்கு அப்படின்னு ஒரு பேரை வச்சு தெலுங்கு பேசக்கூடிய ஆய்வாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமாக எல்லாம் இவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் இல்ல, தமிழ் நாணயங்கள் மட்டும் இல்ல, தமிழர் வரலாறு சார்ந்த பல்வேறு விழுமியங்கள் வந்து ஆந்திர பகுதியிலையும் தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகளிலும் ரொம்ப பரவலா மறைக்கப்படுது. இதுக்கான இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆந்திராவுக்கு சென்னை வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக உயிரிழந்தவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இவருடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இது வந்து தெலுங்கு பல்கலைக்கழகம், அதாவது தெலுங்கு மொழி ஆய்வு செய்யறதுக்கான ஒரு பல்கலைக்கழகம் தான். இந்த பல்கலைக்கழகத்துல தெலுங்கு மொழியினுடைய இலக்கணம் வந்து எப்படி மாறுச்சு, எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஆய்வு பண்றப்போ தமிழின் முதுபெரும் நூலான தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சுதான் அந்த இடத்துல ஆய்வுகள் நடக்குது. ஆனா தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சுதான் தெலுங்கு மொழிக்கான ஆய்வு நடக்குது அப்படிங்கறத கூட அவங்க இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் வெளிப்படுத்தவே இல்லை. தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஆந்திர பகுதியில ஆதி காலத்துல பொதுமக்கள் அனைவருமே பேசின மொழி தமிழ் தான். அப்போ தெலுங்கு அப்படிங்கிற ஒரு மொழியை பிறக்கல அப்படிங்கிற செய்தி பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆந்திரத்தை ஆட்சி செஞ்ச பெரும்பாலான அரசர்களுடைய ஆட்சி மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் இருந்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் பெரும்பாலான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கும் தெரியும், பெரும்பாலான தெலுங்கு ஆய்வாளர்களுக்கும் தெரியும். நந்தமூரி பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் 99 படங்கள் நடிச்சாரு. 100வது ஒரு படம் நடிக்கணும், அது மிக முக்கியமான வரலாற்று படமா இருக்கணும்ன்றப்போ அவர் யாரோட கதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதவாகன அரசனாக இருந்த கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிற ஒரு அரசனுடைய கதையை தான் அவர் வந்து 100வது படமா தேர்ந்தெடுக்கிறாரு. உண்மையிலேயே சோழர்களை வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்க அரசர்களா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் கதையில தெலுங்கு பேசக்கூடியவங்க நினைச்சிட்டு இருக்கணும். ஆனா அது நடக்கவே இல்லை. ஆனா